இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில கொடுக்கிற வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரையிலும் உங்களுடைய வாழ்க்கையில சோதனை வந்து கொண்டே தாங்க இருக்கும். ஆண்டவர் சொல்றார், உங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறார், வெள்ளியை போல அல்ல, உபத்திரவத்தின் குகையில ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஃபார் எக்ஸாம்பிள், வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா யோசேப்பு அவருடைய வாழ்க்கையில ஏராளமான கஷ்டம், ஏராளமான துக்கத்தை அவன் அனுமதிச்சான். 17 வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனத்தை தராருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் அந்த அரிக்கட்டை அடிக்கும் போது அவனுடைய அரிக்கட்டு எல்லாம் கீழே வந்துச்சு, இவனுடைய அரிக்கட்டு மாத்திரம் தலை நிமிர்ந்து இருந்ததுங்க. ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவன் சொல்றான், சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்கள் என்னை சூழ்ந்து வணங்கினதுன்றான். ஹல்லேலூயா. 17 வயசுல அவன் கண்ட தரிசனம். ஹல்லேலூயா. அது எத்தனை வருஷம் கழிச்சு நிறைவேறிச்சு தெரியுமா? 13 வருஷம் கழிச்சு தான். ஹல்லேலூயா. அந்த 13 வருஷமும் பார்த்தீங்கன்னா அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க, கொஞ்சம் நஞ்சம் அல்லங்க. ஹல்லேலூயா. சொந்த சகோதரர்களால் அவன் பகைக்கப்பட்டான், சொந்த சகோதரர்களால் அவன் குழியில் போடப்பட்டான். குழியில் இருந்தவனை தூக்கி போய் பக்கத்து ஊரில் கைதியாக கொடுத்துட்டாங்க. அங்கே போய் அவன் கைதியாக இருக்கும்போது தவறான பழி சாட்சி அவன் மேலே ஜெயிலில் போட்டாங்க. ஸோ இப்படி பல கஷ்டங்களை அவனுடைய வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சான். ஹல்லேலூயா. ஆனால் அவன் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தான். ஜெயிலில் போட்டாங்க. அவன் எவ்வளோ குமரி இருப்பான், ஆண்டவரே நான் செய்யாத தப்பு, நான் ஒன்றுமே பண்ணலையப்பா, என்னை ஜெயிலில் போட்டாங்களே. ஹல்லேலூயா. ஆனாலும் அவனுடைய விசுவாசம், அவனுடைய நம்பிக்கை எல்லா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மேலே இருந்தது. ஆண்டவர் ஒரு நாள் என்னை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவன் கண்ட தரிசனத்தின் படியே சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் அவனை வணங்கியது. ஒரு நாள் அவனை தேவன் அந்த தேசத்தில் உயர்த்தினாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்த வாக்கு தத்தம் நிறைவேறும் வரையிலும் உங்க வாழ்க்கையில கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்கும், உங்க வாழ்க்கையில சோதனை இருந்துட்டே தான் இருக்கும். ஆண்டவர்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே சோதனையை நான் சகிக்கணும்ப்பா. வேதம் சொல்றது, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இது சோதனை வந்ததுன்னா you are very precious. நீங்கள் ஆண்டவர் சமூகத்தில் ரொம்ப ரொம்ப பிளஸ்ஸடான ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள்ங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, ஒரு பெரிய உன்னதமான ஆசீர்வாதம், பரத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தினால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம